ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ என்ன அப்படின்னா, பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாள்லேயே 57 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. பார்த்தீங்களா, ஒரே நாளில் 57 ஆசிரியர்களுக்கு. அப்போ மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதனால் முதல்வர் முடிவுக்கு கடும் விமர்சனம் எழுந்துள்ளது அப்படின்னு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தில் திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி அப்பயும் அதே இஷ்யூ வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே முதலமைச்சருக்கு ஆப்போசிட்டாக இப்போ பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்மளோட முதலமைச்சரும் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூல் திறந்தனால நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருந்தாலும் வேறு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து வந்து ஒரே இடத்துல சேர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணது வெறும் 9th and 10th மட்டும். இப்போ நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா 9th, 10th, 11th, 12th 4 கிளாஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அது அப்படியே எல்லாமே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் என்ன அப்படின்னா இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற சொல்லி இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் சரியான முடிவை அறிவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அது வரும் அப்படின்னு நம்புவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.